என் உயிரினு மேலான அன்பு சொந்தக்காரர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாஸின் பணிவான வணக்கங்கள். நல்லா இருக்கீங்களா? உங்களை இன்று சந்திப்பதில் எனக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி. அதைவிட எனக்கு பெருமை, என் சொந்தக்காரர்கள் வந்து பார்க்கறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு குடுப்பினை வேற எந்த கட்சி தலைவருக்கும் கிடையாது. அந்த குடுப்பினை எனக்கு மட்டும்தான் இருக்கு. இவ்வளவு சொந்தக்காரங்க, இவ்வளவு தம்பிகளும், இவ்வளவு தங்கைகளும், இவ்வளவு அண்ணன்மார்கள், சகோதரிகள், தாய்மார்கள். இது முக்கியமான ஒரு சந்திப்பு, இடைத்தேர்தல். இந்த இடைத்தேர்தலில் ஒரு பக்கம் திமுக, மற்றொரு பக்கம் பாமக, பாட்டாளி மக்கள் கட்சி. திமுக பக்கம் வெறும் பணத்தை மட்டும் நம்பிட்டு இருக்கிறானுங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டாங்க. நம்ம பக்கம் இனத்தை நம்பி இருக்கிறோம், நம்மளுடைய பலத்தை நம்பி இருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேல் என்னுடைய தம்பிகளையும் என் தங்கைகளையும் நம்பி இருக்கிறேன். காரணம், இது என்னை பொறுத்தவரை ஒரு தேர்தலா நான் பார்க்கல, ஒரு போரா நான் பார்க்கிறேன். இந்த போர்ல நம்ம வெற்றி பெற்றால் நமக்கு படிப்பு கிடைக்கும், வேலை வாய்ப்பு கிடைக்கும், இடஒதுக்கீடு கிடைக்கும், சமூக நீதி கிடைக்கும். திமுக தப்பி தவறி வெற்றி பெற்றால் நமக்கு எதுவுமே கிடைக்காது. மாறாக தெரு தெருவா சாராய கடையை திறப்பானுங்க, கள்ளச்சாராயம் அதிகமா விற்பானுங்க, பெண்கள் தாலி அறுப்பானுங்க. இதுதான் திமுக. 5 நாட்களுக்கு முன்பு சட்டமன்றத்திலே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நான் வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு நான் கொடுக்க மாட்டேன் என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டார். முடியாதுன்னு சொல்லிட்டார். இங்க நம்ம அருள் எம்எல்ஏ, சிவகுமார் எம்எல்ஏ இருக்கிறாங்க. இவங்களாம் எவ்வளவு சண்டை போட்டு பார்த்தாங்க. கௌரவ தலைவர் ஜி.கே. மணி எல்லாம் சண்டை போட்டு பார்த்தாங்க. நாங்க என்ன பாவம் பண்ணோம்? நாங்க கேட்கறது இந்த பிள்ளைங்க படிக்கணும், இந்த பிள்ளைங்க வேலைக்கு போகணும். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் அதெல்லாம் முடியாது, நான் கொடுக்க மாட்டேன். அவ்வளவு ஆணவமாக தமிழக முதலமைச்சரும் திமுகவும் இருக்கின்றார்கள். நான் உங்ககிட்ட ஒரு அன்பான ஒரு கோரிக்கை, வேண்டுகோள். இந்த ஊர் உள்ள யாராவது திமுக கரை வெட்டி கட்டிட்டு வந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேட்கணும், ஐயா எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி என் ஊர் உள்ள வராதையா, நீ போ, வெளியில போ சொல்லுவியா? இதுதான் சொல்லணும், இதுதான் சொல்லணும். நம்முடைய இனமான காவலர், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் 45 ஆண்டு காலம் உங்களுக்காக போராடி வருகிறார்கள். எத்தனை போராட்டங்கள்! இந்த மண் சாதாரண மண்ணா? இது தியாகிகள் தியாகம் செய்த மண். இடஒதுக்கீடு தியாகிகள் எதுக்கு அவங்க உயிரை விட்டாங்க? அவங்க குடும்பம் நல்லா இருக்கணுமா? நீங்க நல்லா இருக்கணும், உங்க பிள்ளைங்க படிக்கணும், உங்க பிள்ளைங்க படிச்சு வேலைக்கு போகணும், சுயமரியாதையா வாழணும், மான மரியாதையோட வாழணும். இன்னைக்கு கூலி வேலை, பால் கறக்கிற வேலை, ரோடு போடுற வேலை, கொத்தனார் வேலை, கல் உடைக்கிற வேலை, இதுதான் நமக்கு. ஏதோ கொஞ்சம் படிப்பு கொடுங்க, ஏதோ கொஞ்சம் வேலை கொடுங்க. உங்களெல்லாம் நீ படிச்சா நீங்க முன்னுக்கு வந்துருவீங்க, எனக்கு ஓட்டு போட மாட்டீங்க. யார் சொல்றது? ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின். அவங்க அப்பாவும் தான் சொன்னாரு, இவரும் தான் சொல்றாரு. 2 பேருக்கு வித்தியாசம் ஒண்ணு இல்லை. அதனால்தான் நான் சொல்றேன், இந்த தேர்தல் மானம் மரியாதை, நமக்கு இடஒதுக்கீடு கிடைக்கின்ற தேர்தல். இந்த தேர்தலில் பாட்டாளி கட்சி வெற்றி பெற்றாக வேண்டும். வெற்றி பெற்று அடுத்த மாதமே பயந்து போய் ஸ்டாலின் அவர்கள் நமக்கு மாற்று கருத்து கிடையாது. அந்த பயம் வரணும். வரணுமா? எப்படி வரும் அந்த பயம்? இந்த ஒட்டுமொத்த ஊர்ல ஒரு ஓட்டு கூட திமுக போக கூடாது. ஒரு ஓட்டு
திமுகவுக்கு ஒரு எந்த கட்சிக்கும் போக கூடாது. அத்தனை ஓட்டும் மாம்பழத்துக்கு வந்ததுன்னா, மாம்பழத்துக்கு போட்டீங்கன்னா அடுத்த மாதம் நமக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும். வேற வழி கிடையாது. நீ பார்த்துட்டே இருக்கு. இதுக்கு எத்தனை தியாகம், எத்தனை உயிர் நீத்து, எத்தனை போராட்டங்கள், ஆயிரக்கணக்கான போராட்டங்கள், லட்சக்கணக்கான மக்கள் வழக்கு. 45 வருஷமா மருத்துவர் ஐயா போராட்டம். 86 வயது ஐயாவுக்கு நாளைக்கு வராது. இந்த வயதுல மத்தவங்க எங்க இருப்பாங்க? வீட்டுல உட்கார்ந்து இருப்பாங்க. ஐயா முடியல, வீட்டுல உட்கார முடியல ஐயாவால. ஏன்பா என்னால முடியலப்பா, என் மக்கள் படிக்கணும்பா. நான் வேற என்னப்பா கேட்டேன்? படிச்சு கொஞ்சம் வேலை வேணும்னு மக்களுக்கு, அதுக்கு தான் நான் போராடிட்டு வரேன். ஐயா துடிச்சிட்டு இருக்கிறார். சட்டமன்றத்தில் கொள்ளடிச்சுக்கிறீங்க திமுக, முடியாது. இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது. அப்புறம் நம்ம தியாகிகள் உயிர் நீத்ததுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? அது இந்த மண்ணில் உயிர் நீத்ததுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? மூட்டை பண மூட்டை எடுத்துட்டு வருவான், கொள்ளடிச்ச மூட்டை எடுத்துட்டு வருவான். வந்துட்டா எல்லாம் வந்து சுத்திதான் இருக்கிறானுங்க. பார்த்தன இந்த கேள்வி கேள்வி அவங்கிட்ட வந்தானா யார்கிட்ட கேள்வி கேள்வியா? இடஒதுக்கீடு கொடுக்க முடியாதெல்லாம் ஊருல வராதியா, ஓடி போடியா. எந்த வேலை வந்தாலும் என்னையா, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அதான் சொல்றேன், அடிச்சு வச்சு கூட்டத்தில் போய் 200 ரூபாய், கூட்டத்துக்கு போக கூடாதுன்னா 200 ரூபாய், இன்னும் போக அதிகப்படுத்துவானுங்க. அதான் சொல்றேன், 9 மணிக்கு மேல 500 ரூபாய், 12 மணிக்கு மேல 1000 ரூபாய். ஆடா படுபாவீங்களா, தமிழ்நாட்டை இப்படியான நாசம் பண்ணுவீங்களா? படுபாவீங்களா நீங்களா? அமைச்சர் வீட்டுல வச்சு பூட்டுவாங்க. மானம் கெட்டவனுங்க, மானம்